வணக்கம் வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட டைட்டில் நீங்க பார்த்திருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. தம்ப்நெயில்ல நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சின்ன குழப்பமான கண்டிஷன்ல தான் தம்ப்நெயில் ரெடி பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம். இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இந்த வரைக்கும் டயலாகே கிடையாது. வெறும் மியூசிக், பாடி லாங்குவேஜ்லயே இந்த படம் போகும். இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவகாரமான டைட்டில். இந்த டைட்டிலை பார்த்தா இது ஒரு அபாச படம்னு நினைக்கலாம் நம்ம. ஆனா அதான் இல்ல. இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சில அரை நிர்வாண காட்சிகள் இருக்கு. ஆனா அது எந்த இடத்துலயும் விரசம் இல்லாம முகம் சுளிக்க வைக்க அளவுல இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் எதனால அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க, பார்த்துட்டு இருக்கவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் நிறைய இருக்கு, கிளிக் பண்ணி விடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். படம் தொடங்கும் போது எல்லா கேரக்டரையும் டைரக்டர் இன்ட்ரோ பண்றாரு. படத்துல வரக்கூடிய எல்லா லேடி கேரக்டரும் அவங்களோட துணியை துவச்சு போட்டுருக்காங்க. பிர்சா படத்தோட டைட்டில் மாதிரி அவங்களோட பிராக்கெல்லாம் துவச்சு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தோட கதை நாயகனை கட்டுறாரு. அவர் கொஞ்சம் வயசான கேரக்டர் தான். இவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு லோகோ பைலட்டா இருப்பாரு. இவரோட முக்கியமான வேலை டெய்லியும் ஷெட்ல இருந்து தன்னோட இன்ஜின் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதை குட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ஊரோட ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு கொண்டு விட்டுட்டு வர்றதா இந்த வேலை. இவர் போகக்கூடிய வழியில வந்துட்டு சொல்ல போனா அந்த தாய்லாந்துல எல்லாம் அந்த சைடுல ஒரு வீடியோ போடுவாங்க. ட்ரெயின் போகும்போது மார்க்கெட் ஏரியாலாம் இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல. அந்த மாதிரியான ஏரியாக்குள்ளாம் போகும். அப்படி கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஊர்ல வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையன் வந்து ரயில்வே சிக்னல்ல கிரீன் வந்ததும், அதாவது ட்ரெயின் வரப்போகுங்கிற ஒரு சிக்னல் லைட் வந்த உடனே விசில் அடிச்சுட்டு போவான். எல்லாரும் ஒதுங்க, ட்ரெயின் வருதுன்னு சொல்லுவான். அது வரைக்கும் ட்ராக்ல உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க, துணி காயப்பட்டவங்க துணி எடுக்கிறது, உட்காந்து கேரம் போர்டு ஆடுறதுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த இதுல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ரயில்வே ட்ராக்கை கிளியர் பண்ணிட்டு வெளில போவாங்க. இவர் வந்துட்டு ட்ரெயின் எடுத்துட்டு அந்த ட்ராக் வழியா போயிட்டு வருவாரு. அப்படியே வந்து யாராவது துணி காய போட்டிருந்த கொடியில இருந்து துணி எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த துணி வந்து இவரோட ட்ரெயினோட இன்ஜின்ல மாட்டிக்கிச்சுன்னா அந்த துணியை எடுத்துட்டு வந்து ஈவினிங் தன்னோட ஷிஃப்ட் முடிஞ்சு இன்ஜினை ஷெட்ல விட்டுட்டு தன்னோட ரூமுக்கு போகக்கூடிய வழியில வந்து அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் கொடுப்பான். இல்லைன்னா அந்த துணியோட சொந்தக்காரங்க யாராவது வந்து அவங்க கையில கொடுத்துட்டு அவர் போயிருவாரு. அந்த ட்ரெயின் வருது தள்ளி போங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பையன் வந்துட்டு பையனுக்கு யாரும் கிடையாது. அந்த பையன் ஒரு அனாதை பையன். அவனுக்கு சாப்பாடு வந்துட்டு எப்பவுமே வழக்கம் போல ஒரு லேடி கொடுத்துட்டே இருப்பாங்க. சின்னதா ஒரு நாய்க்குட்டி தங்க வைக்க ஒரு ஷெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு. அதுக்குள்ள போய் இருந்துப்பான். வெளியில சாப்பாடு வச்சுட்டு அந்த கதை தட்டிட்டு போறோம். அது பக்கத்துல இருக்க டீ கடையில வந்துட்டு அந்த பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். இவரோட வாழ்க்கை, இந்த சின்ன பையனோட வாழ்க்கை, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை இப்படியா போயிட்டு இருக்குது. இவரு தன்னோட அடுத்த நாள் வேலைக்காக வராரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷன்ல இருக்காரு. அவருக்கு பதில் இடத்துல அவரோட அப்ரண்டிஸ் சொல்லிட்டு ஒருத்தரை சேர்த்து விடுறாங்க. வந்துட்டு பாக்குற எதுக்கு சேர்த்து விடுறான்னு சொல்லி கேட்கும்போது, இவனும் வந்துட்டு எல்லா வேலையும் கத்துக்கிட்டோம், நீ போயிட்டேன்னா உனக்கு அப்புறம் தேவைப்படும் சொல்லிட்டு அந்த அப்ரண்டிஸையும் தன்னோட இன்ஜின்ல ஏத்திக்கிட்டு அவர் ட்ரெயின் எடுத்துட்டு வழக்கம் போல கிளம்புறாரு. அந்த பையன் சிக்னலை பாக்குறான், ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லி கிரீன் கலர் சிக்னல் எரியுது. அந்த பச்சை கலர் சிக்னலை பார்த்தோன்னா விசில் அடிச்சுட்டு போறான். வண்டி வருது போங்க போங்க சொல்லி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறான். எல்லா மக்களும் ட்ராக்ல இருந்துட்டு அவங்க ட்ராக் விட்டு போறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்க வழியில அன்னைக்கு வந்து அந்த ட்ரெயின் இன்ஜின்ல ஒரு பால் வந்து மாட்டிக்குது. அந்த ஷிஃப்ட் முடிஞ்சு போகும்போது அந்த பால் சின்ன குழந்தைகிட்ட கொடுக்குறாரு. இவரு கொடுக்குற பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்துட்டு சின்ன குழந்தைய வேகமா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அன்னைக்கு நாள் அங்கேயே முடியுது. அடுத்த நாள் காலையில தன்னோட வேலைக்கு வரும்போது இவருக்கு ஒரு லவ் இருக்கு. என்னதான் வயசானாலும் ஒரு துணை தேவைதானே, அதனால இவருக்கு ஊருக்குள்ள ஒரு லவ் இருக்கு. காலையில ஷிஃப்ட் கிளம்பி வரும்போது சின்னதா குறும்பெல்லாம் பண்ணிட்டு வராப்புல. அடுத்த நாள் மறுபடியும் நம்மால் நைட் ஷிஃப்ட் வராரு. நைட் ஷிஃப்ட் வரும்போது அந்த ஊர் வழியா போகும்போது அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்காங்க. எதிர்பாலினத்தை ஈர்க்கிறது ஒரு இயற்கையான விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணோட ஃபேஸ் சரியா தெரியல, அவனோட பாடி இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோன்னா இவருக்கு கொஞ்சம் அவரோட மனசுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் வந்துட்டு அப்படியே கண்ணு வழியா தெரியுது. வேற வழியிலேயே மறுபடியும் ட்ரெயினை கண்டினியூஸா ஓட்டி ஆகணும். மறுபடியும் தன்னோட வேலையை நோக்கி தன்னோட கவனத்தை திருப்புறாப்புல. அன்னைக்கான வேலை முடிஞ்சு மறுபடியும் தன்னோட ரூமுக்கு போறாரு. என்னதான் அவர் ரூமுக்கு போயிட்டு படுக்கையில படுத்தாலும் அந்த பொண்ணோட நினைவு வந்து ஒரு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இதுக்கு மேலே தன்னோட இயக்கத்தை தள்ளி போட்ட வேலையாவாதுன்னு சொல்லிட்டு நேரம் வந்து தனக்கான ஒரு காதல் வந்து பாத்தீங்களா, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உங்களோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தர முடியுமா சொல்லிப்பலாம். அதுக்கு வந்து பரிசு ஒரு ஆளுக்கும் உங்களுக்கு இது வாங்கிட்டு வந்து அது வாங்கிட்டு வந்து சொல்லி கொடுக்குறாப்புல. உடனே இதை பார்த்துட்டு தான் அவங்க அம்மா வந்துட்டு நேரம் ஒரு 2 பெரிய வெயிட் எடுத்துட்டு வருது. என்னதான் உனக்கு கொஞ்சம் வசதி இருந்தாலும் இந்த வெயிட்டை நீ தூக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுது. இவரும் வந்துட்டு குட்டிக்கார் நடிச்சு பாக்குறாரு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவரோட லவ்வர் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு இவர் தூக்கிடுவாரு, நம்மள கல்யாணம் பண்ணிடுவாருங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. இவரு முக்கியம் உணங்கி பார்த்துட்டாரு. இவரால் அந்த வெயிட்டை தூக்க முடியல. ஏமாந்து போன சோகத்தோடி வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்றாரு. வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்த உடனே அவர் கொண்டு வந்த பரிசு பொருள்லாம் அந்த பொண்ணோட அப்பா அப்படியே வெளியில கொண்டு வந்து வச்சுட்டு வேற வழி இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு ஆறுதலா தோலை தட்டி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிருந்தாரு. இவரு வேற வழி இல்லாம வீடு வந்து சேர்றாரு. அடுத்த நாள் மீண்டும் தன்னோட வேலையை பார்க்கறதுக்கு ஷிஃப்ட்ல ஏறுறாரு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்றாப்ல, குட்ஸ் கூட கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஊர் வழியா குட்ஸ் எடுத்துட்டு ஊரோட இன்னொரு முனைக்கு போறாரு. முனைக்கு போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வரப்போகுது. கிரீன் சிக்னல் விழுந்துடுச்சு. அந்த பையன் விசில் அடிச்சுட்டே போறான். எல்லா மக்களும் துணி காய போட்டிருக்காங்க. இவர் ட்ரெயின் எடுத்துட்டு போயிருந்தாரு. அன்னைக்கு பார்த்து ஒரு பிரா வந்து இவரோட இன்ஜின்ல மாட்டிக்குது. இவர் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு இன்ஜின் எடுத்து ஷெட்டுக்கு கொண்டு வராரு. ஷெட்டுக்கு கொண்டு வரும்போது இதை கிளீன் பண்ணும்போது பார்த்தா இன்ஜினோட ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பிரா ஒன்று மாட்டி இருக்கு. அதை தூக்கி அவர் வந்து குப்பை தொட்டில போட்டுறாரு. குப்பை தொட்டில போட்டு இன்ஜினை கிளீன் பண்ணி உள்ள விட்டுறாரு. அந்த அப்ரண்டிஸ் என்ன பண்றான், அந்த பிரா எடுத்து போட்டு வந்துட்டு அவளை கொஞ்சம் கிண்டலும் கேலியும் நடந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்தவர் வந்துட்டு
வந்துட்டு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பிராவை அவர் கையில வாங்கிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. ரூமுக்கு எடுத்துட்டு போனவர் இதை எப்படி அந்த சின்ன பையன் கிட்ட கொடுக்க சொல்றது சொல்லி ஒரே கன்ஃபியூஷனா இருந்துட்டு இருக்கு அவருக்கு. அவர் அந்த குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கும்போது அப்ப ஞாபகம் வருது, இவர் ஒரு நாள் நைட் ஷிப்ட்ல ட்ரெயின் ஓட்டிட்டு போனார் பாத்தீங்களா, ஒரு பொண்ணோட ஃபேஸ் தெரியாம அந்த பொண்ணோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுச்சுல, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி இருந்தது இந்த பொண்ணோட அந்த பிரா மாதிரி இவருக்கு வந்து மண்டையில தோணுது. அவர் பார்த்த அந்த காட்சி அவரோட மனசுல இருந்து மறையவே இல்லை. இதை வந்து உரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சொல்லிட்டு அவருக்கு மனசு கடந்து ஏங்கிட்டே இருக்கு. ரைட், சின்ன பையன்கிட்ட கொடுத்து இதை கொடுத்தா அது வந்து அந்த அளவுக்கு சரியா இருக்காது. ஏன்னா சின்ன பையன்கிட்ட கொடுத்து இது யாரோட துணி சொல்லி கேட்கறது அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா வர இருக்கு. ஓகே, நம்மளே இதை வந்துட்டு உரிய ஆட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம் சொல்லி இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அன்னைக்கு இவர் ஷிஃப்ட் போகல, இவரோட அப்ரண்டிஸ் தான் வந்துட்டு ட்ரெயின்ல இன்ஜின் ஓட்டிட்டு இருக்கிறாப்புல. அன்னைக்கு இவர் ஊருக்குள்ள வராரு. ஊருக்குள்ள வரும்போது ட்ரெயின் வர்றதுக்கான சவுண்டு கேட்குது. ஆனா வந்து ஒரு இடத்துல குறுக்க துணி காயப்பட்டிருக்கு. இவர் அந்த துணியை எடுத்துட்டு இருக்கும் போதே ட்ரெயின் வந்துருது. இவர் வந்து ஓரளவு கஷ்டப்பட்டு எல்லா துணியும் எடுத்துருந்தாரு. ட்ரெயினும் கிராஸ் பண்ணி போயிருது. கிராஸ் பண்ணி போனோன்னா அந்த துணி காயப்பட்டவங்க நேரம் அங்க வராங்க. அவங்க வந்தோன்னு அவங்க கிட்ட துணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாப்புல. அவங்களும் நேரே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அவருக்கு வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. டீ போட்டு கொடுத்தவொடனே டீ குடிச்சுக்கிறாரு. டீ குடிச்சிட்டே இருக்கும்போது தான் கையில அந்த பிராவ் எடுத்து கொடுக்குறது இது உங்களோட தான் சொல்லி கேட்கும்போது அவர் வந்துட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதை வந்து போட்டு காட்டினாதான் நான் போவேங்கிற மாதிரி அடம் பிடிச்சி அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவங்களும் வேற வழி இல்லாமல் வந்துட்டு அதை போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டும் போது அவங்களுக்கு அது ஃபிட் ஆகல. இல்ல என்னோட கொடுத்துருங்க சொல்லி இவர் திரும்ப வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருந்தாரு. இவர் வெளியில போகும்போது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் உள்ள வராப்புல. இவரும் எதுவும் சொல்லாம நேரம் விறுவிறுன்னு போயிருந்தாரு. அன்னைக்கு அவர் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது அன்னைக்கு தான் அவரோட கடைசி நாள். நெஞ்சில ஒரு பேட்சை குத்தி அவர் கையில வந்து மீன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவருக்கு டாட்டா பை பை சொல்லியிருந்தாங்க. பேக்ரவுண்ட்ல 2-3 பேர் கொஞ்சம் சோகமா பாட்டு பாடுற மாதிரியான சீன்லாம் இருக்கு. அவரும் அப்படியே சோகமா நேர தன்னோட வேலையை விட்டுட்டு தன்னோட ஊர் பக்கமும் வந்து சேர்றாரு. ஊர் பக்கம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதுல மீன் பிடிக்க போறாரு. அவர் மீன் பிடிக்கிறதுக்கு வச்சு இந்த உட்கார போடுற சின்ன கல் எல்லாத்தையும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. இவரு மீனும் பிடிக்காண்டா ஒன்னும் பிடிக்காண்டா சரி சொல்லிட்டு நேர திரும்பி வந்துருந்தாரு. மீன் பிடிக்கான சொல்லி வீட்டுக்கு வந்தவர் மறுபடியும் அந்த பிராவை எடுக்கிற தோச்சு போடுறாரு. ஆனாலும் அவருக்கு அந்த ட்ரெயின்ல போகும்போது அவர் பார்த்த சீன் வந்து அவருக்கு மனசுல இருந்து போகவே இல்லை. கண்டிப்பா இதை வந்துட்டு யாருக்கிட்ட ஒப்படைக்கணும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சே தீரும் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில நேரம் அந்த ஊருக்கு கிளம்பி அங்க ஒரு சின்ன லாட்ஜ் மாதிரி இருக்கு. அந்த லாட்ஜ் கீழே உள்ள ஹோட்டல்ல தான் வந்துட்டு இந்த சின்ன பையன் ஒர்க் பண்றான். அந்த லாட்ஜிலேயே அவர் தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிறாரு. தங்கிட்டு அந்த பிரா யாரோட சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு பாக்குறாப்புல. அப்போ வந்துட்டு அது என்னோட தான் சொல்லிட்டு ஒரு லேடி வந்துட்டு பிடிக்கிட்டு உள்ள போறாங்க. இல்ல நீங்க போட்டு காமிச்சாதான் நான் போவேன் சொல்லிட்டு இவரு போறாரு. ஊக்கு போட்டு விட முடியுமா சொல்லி கேட்கும்போது இவரு அது ஹெல்ப் பண்றாரு. ஆனா வந்து அதோட ஊக்கு வந்து பட்டு தெரிச்சிருது. இவரு வந்துட்டு இல்ல இது உங்களோட இல்ல திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய அதை வாங்கிட்டு போறாங்க. அந்த லேடி வந்துட்டு அந்த பிரா வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு நம்ம வாங்கிடணும்னு நினைச்சது அவங்களால முடியல. இவர் வந்துட்டு இல்ல நீங்க கொடுங்க சொல்லிட்டு இவர் வந்துட்டு அதை திருப்பி வாங்கிட்டு போயிருந்தாப்புல. அன்னைக்கு அப்படியே முடியுது. மறுபடியும் தன்னோட தேடுதல் வேட்டையை அவர் விட்ட இடத்துல இருந்து தொடங்குறாரு. வேற ஒரு லேடி வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டை போய் இவர் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வெளியில வராங்க. என்னாச்சு சொல்லி கேட்கும்போது இவரு தாங்கிட்டு இருக்க அந்த பொருள் எடுத்து காட்டுறாப்புல. இவங்களும் வாங்கிட்டு உள்ள போறாங்க. இவரும் வீட்டுக்குள்ள பின்னாடியே போறாரு. அவர் வந்தது வந்துட்டு தன்னோட உடலுக்காக நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செக்ஸியாட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவங்க போட்ட பிரா அவங்களுக்கு செட் ஆகல. உடனே வந்துட்டு நீங்க வந்து அதை கலட்டி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து போறேன் சொல்லிட்டு அதை கேட்கிறாப்புல. அவங்களும் கலட்டி கொடுத்துருந்தாங்க. இவரும் திரும்பி வந்திருந்தாரு. அங்கேருந்து கிளம்பி நேரம் வரக்கூடிய வழியில ஒரு குழந்தை ஒண்ணு அழுதுட்டு இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள. அந்த குழந்தையோட அம்மா வந்து ஆப்போசிட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை அழுதுட்டே இருந்த குழந்தை திடீர்னு பார்த்தா அழுகதை நிப்பாட்டுச்சு. என்னாச்சு சொல்லி அந்த அம்மா திரும்பி பார்க்கும்போது அவர் வந்துட்டு இந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட அழுகையை வந்துட்டு சாந்தப்படுத்திட்டு இருக்காரு. இதை பார்த்தவர் நேரம் வந்து அவங்க கையில அந்த பிரா எடுத்து கொடுக்கும்போது அவங்க வாங்குறாங்க. வாங்கிட்டு திரும்பும்போது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நேரம் ஆப்போசிட்ல வராரு. உடனே இவர் குழந்தைய வந்துட்டு அந்த லேடி கிட்ட கொடுக்கும்போது அந்த லேடி தன் கையில அந்த பிரா வந்து என்னோட இதில் சொல்லி இவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நேரம் அவருக்கு கழுத்தை பிடிச்சி வீட்டுக்கு வெளியில போய் தூக்கி எறியறாப்புல. இவரு என்னடா இது வம்பா போச்சு சொல்லிட்டு ஒரு வீட்டோட வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எந்த வீட்டு வாசலையும் இவரை வந்துட்டு சேர்க்கல. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை வந்துட்டு திடீர்னு கையில ஒரு பிரா எடுத்துன்னு வந்து நீட்னா வந்து யார் தான் சேர்ப்பா. அதனால வந்து யாரும் வீட்டுக்குள்ள அவரை வந்து சேர்க்கல. மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதை அடைக்கிறாங்க. இவர் வந்துட்டு அப்படியே அமைச்சிருந்தாங்க. இவர் என்னடா இது வந்து ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சிட்டா நிம்மதியா போயிடலாம் சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இந்த ஷாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அவரோட வந்து வீட்டுக்குள்ள வந்து என்ன வேணும் சொல்லி வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா ஓகே நமக்கு வந்து இதுதான் அடுத்த ரூட்டு. சேல்ஸ்மேனா நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டு வித்துற வேண்டியதா சொல்லிட்டு நேரம் ஒரு கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு வெரைட்டியா கொஞ்சம் பிராஸ் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நேரம் ஒரு வீடா போயிட்டு இது வேணுமா அது வேணுமா சொல்லி சேல்ஸ்மேன் மாதிரி வீட்டுக்குள்ள போறாரு. அப்போ வந்துட்டு தான் கையில இருக்கக்கூடிய அந்த பிராவியை பிடிக்க ட்ரை பண்றாரு. போட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு அது செட் ஆன சொன்னா வாங்கிட்டு திரும்ப வந்துருந்தாரு. இவர் இப்படி சேல்ஸ்மேனா போகக்கூடிய ஒரு இடத்துல இவரையே வந்துட்டு செக்ஸுவலா அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வராரு. இது போக வந்து ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் இவர் வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு கண்ணத்து மேலேயே ஒண்ணு வைக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இது போக வந்துட்டு ஒரு வீட்டுல போயிட்டு இவர் போயிட்டு வந்துட்டு இதை கொடுக்க ட்ரை பண்ணும்போது அவரோட ஹஸ்பண்ட் வந்துருவாப்புல. இங்கேருந்து ஓடி வந்துட்டு பின்னாடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஏணி போட்டு யாருக்கும் தெரியாம நைட்டு போய் வீட்டுல உள்ள எல்லாரும் அவரை தூக்கி போட்டு வெளுத்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வருது. இந்த மாதிரியான கதையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படியாவது
எப்படியாவது அந்த ப்ரா வந்துட்டு அந்த ப்ராவோட ஓனர் கிட்ட அதை எப்படியா கொண்டே சேர்த்தர்னு சொல்லிட்டு இவருக்கு மனசு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இவர் அன்னைக்கு ட்ரெயின்ல போகும்போது பார்த்த காட்சியை வந்துட்டு இவர் மனசுல இருந்து போகவே இல்லை. இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல அடுத்த நாள் இந்த மாதிரியான வேலைகள் இவர் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள வந்துட்டு மெடிக்கல் செக்அப்க்கு ஒரு டீம் வருது. பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸுக்கான ஒரு மெடிக்கல் கேம்ப்னு நினைக்கிறேன். இந்த கேம்ப் நடத்திட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்கு ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் இருக்கிறாங்க. அந்த நர்ஸுக்கும் டாக்டருக்கும் வந்துட்டு ஒரு குடிக்கிறதுக்கு டீ மாதிரி கொடுத்து அதுல வந்து வயிறு வலிக்கக்கூடிய மாத்திரையை வந்து அந்த பையன்ட்ட சொல்லி சேர்த்து கொடுத்துருதாப்புல. குடிச்சவங்களுக்கு ஒரே வயிறு வலியா இருக்கு. இவர் ஒரு லாட்ஜ்ல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த லாட்ஜ்ல வந்து தங்க வச்சுட்டு அவங்களோட கோட்டையும் ஸ்டெதஸ்கோப் எடுத்து இவர் கழுத்துல மாட்டிட்டு இவர் டாக்டர் மாதிரி வந்துட்டு செக் பண்ண போயிருந்தாரு. பிரஸ்ட் கேன்சருக்கு செக் பண்ண போனா இவர் கையில ஒரு ப்ரா வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதை வந்துட்டு பிரஸ்ட் செக் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுல ஊர்ல உள்ள எல்லா லேடிஸும் கண்டிப்பா வருவாங்க. அது மூலமா அதுக்கான ஓனரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து நிக்க வைக்கிறாரு. எல்லா லேடிஸும் வராங்க, அவங்க செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது யாருக்கிட்டையும் இவர் ஃபேஸை காட்டாம செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பாக்குறாப்புல. ஆனா வந்து அது எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. அதுல வந்து கடைசியா வந்துட்டு ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா ஒரு குழந்தை ஒண்ணு அழுதுட்டு வந்து போச்சுங்களா, இவர் போயிட்டு அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தி இது பண்ணார்ல. அவங்க வராங்க, பார்த்தோன்னா அவரை வந்து பார்த்துருந்தாங்க. அவரை பார்த்தோன்னே கேன்சர் இருக்கா இல்லையா ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. அதை பார்த்தோன்னா அதுல வந்து அவர் அந்த ப்ராவை வந்து ஒட்ட வச்சிருக்காரு. அதை எடுத்து பார்த்துட்டு இது என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இவருக்கும் அந்த இடத்துல வந்து இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. தான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அது வந்து அதோட ஓனர் கிட்ட நம்மளால ஒப்படைக்க முடியாது சொல்லிட்டு இவரு திங்க் பண்ணிட்டு சோகமாட்டு அந்த வேனை விட்டு கீழே இறங்குறாரு. அந்த டாக்டர் நர்ஸ் 2 பேருக்கும் வயிறு சரியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவர் ஊர்ல வந்து இதே மாதிரி ரகலை பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தா எல்லா லேடிஸோட ஹஸ்பண்டும் இவரை நேரா தூக்கி போட்டு செம மிதிச்சு அந்த ரயில்வே ட்ராக் இருந்து பார்த்தீங்களா, அந்த ட்ராக்ல வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாங்க. இவரு வந்துட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு, இவரால முடியாது. ஒரு கட்டத்துல இவர் மயக்கம் போட்டுருவாரு. மயக்கம் போட்டோன்னா ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடும். இவர் கூட ஒரு பையன் சுத்தி இருந்தா பாத்தீங்களா, அந்த பையனுக்கும் கடையில இருந்து வேலை போயிடும். அந்த பையனும் வேலை போனால சோகம் வந்துட்டு இருப்பான். அங்க பார்த்தா இவர் வந்து ட்ராக்ல கட்டி போட்டிருப்பாங்க. நேரா வந்து எங்கேயோ போய் ஒரு ஆக்ஷா பிளேட் எடுத்துட்டு வந்து அவரோட சங்கிலியை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சங்கிலியை மட்டும் கட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ட்ரெயின் ரொம்ப க்ளோஸ்ல வந்துடும். அந்த பையனை பிடிச்சி ட்ராக்ல இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி போட்டு இவர் ட்ரெயினு கீழே படுத்துவாரு. ட்ரெயின் இவர் வந்து கிராஸ் பண்ணி போயிடும். இவர் வந்து ட்ரெயின் போன பிறகு சங்கிலி கட் பண்ணோன்னா அந்த பையனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாரு. தேங்க்ஸ் சொல்லி 2 பேரும் அந்த ட்ராக் வழியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த எல்லா துணியும் காய போட்டிருப்பாங்க. அந்த பிராவோட செட்டும் அங்க காஞ்சிட்டு இருக்கும். அந்த காஞ்சிட்டு இருக்கும் போது இந்த வீடு தான் நான் போய் கூப்பிடவா சொல்லி அந்த பையன் கேட்பான். அது இல்ல நீ கூப்பிடானா சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல அந்த பிராவை தொங்க போட்டு அப்படி போறாரு. அந்த பிராக்கான ஓனர் யாரும் பாத்தீங்கன்னா இவரு ட்ரெயின்ல வந்துட்டு லோக்கோ பைலட்டா ஒர்க் பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கு ரூட் சொல்லதுக்கு ஒரு சிக்னல் மேனாட்டு கமாண்டிங் ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பாங்க. அதுல ஒரு லேடி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட தான் இது. இவரு சுத்தி முத்தி தான் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த லேடியோட பிரா தூக்கிட்டு தான் ஊர் ஃபுல்லா சுத்தி இருப்பாரு. யாரோடது சொல்லிட்டு ஒரு வழியா அந்த பொருளை அந்த ஓனர் கிட்ட ஒப்படைச்சுங்கிற சாட்டிஸ்பாக்சன் ஓடி இந்த படத்தை அப்படியே முடிப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த பொருளை வந்து உரிய ஆட்கள்கிட்ட ஒப்படைச்சுன்னு சொல்லிட்டு மனசு நிறவோடி அந்த பையனும் நம்ம கதையோட நாயகன் அப்படி நடந்து போவாங்க. அந்த இடத்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பார்க்கும் போதும் இல்ல நான் சொல்லும் போதும் முடிஞ்ச அளவுக்கு விரசம் இல்லாம சொல்லணும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஒரு டயலாக் இல்லைங்கிற ஒரு குறை எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அது வந்து மியூசிக்கா இருக்கட்டும் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லயும் ஈஸியா கன்வே பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான்ல இருக்கு, கிளிக் பண்ணி தாராளமா பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன்ல இருக்கு, எல்லாம் கிளிக் பண்ணி விடுங்க. வேர்ல்டு மூவிஸ் ஆர்ட் மூவிஸ் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ணி விடுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you soon.